வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஏஹெச்யூ, சிஎஸ்யூ, எஃப்சியூ, பிஏஹெச்யூ, விஏஹெச்யூ அதை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு யூனிட்டாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கிற எந்த ஒரு யூனிட்டாக இருந்தாலும் சரி, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும், அதோடைய பிஎம்எஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்கும், பிஎம்எஸ்சில் என்னென்ன மானிட்டரிங் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா, ஏஹெச் அப்படின்னா ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், சிஎஸ்யூனா சீலிங் சஸ்பெண்டட் யூனிட், எஃப்சியூனா ஃபேன் கால் யூனிட், பிஹெச்யூனா ப்ரிசிஷன் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், விஏஹெச்யூனா வெர்டிக்கல் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட். ஸோ இந்த யூனிட்டுடைய மெயின் காம்பனண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளோயர். சரிங்களா? உள்ளே இருக்கிற ஒரு ப்ளோயர். அதுக்கப்புறம் கூலிங் காயில் மீன்ஸ் எவாபரேட்டர் காயில், உள்ளே இருக்கிற எவாபரேட்டர் காயில் மெயின் காம்பனண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீ ஃபில்டர். இட் இஸ் நாட் ஏ காம்பனண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு ஏரில் வர காற்றுல வர அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீ ஃபில்டர் யூஸ் ஆகும். அண்ட் வால்ஸ் மீன்ஸ் பட்டர்ஃப்ளை வால்ஸ் அண்ட் பேலன்சிங் வால்ஸ், அப்புறம் ஆக்சுவேட்டர்ஸ் எல்லாமே, அதர் காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதான் மெயின் காம்பனண்ட் ஆஃப் இந்த யூனிட். சரிங்களா? ஏஹெச்யூ, சிஎஸ்யூ, ஃபேன் காயில் யூனிட் எல்லாமே. ஸோ இதில் பிஎம்எஸ் கண்ட்ரோல் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபேன் ஸ்பீடு அதாவது ப்ளோயர் ஸ்பீடு, தட் இஸ் ஃபேன் ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் த்ரூ நம்ம இதில் டிடிசி பேனல்லேருந்து நம்ம சப்ளை கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சுவேட்டர் பர்சன்டேஜ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக்சுவேட்டர் பர்சன்டேஜ் மீன்ஸ் போகிற அவுட்ஃப்ளோ, வாட்டருடைய ஃப்ளோ போகுது தெரியுங்களா, யூனிட்டோடைய அவுட்லேருந்து டெலிவரி ஆகுதுல்ல, அந்த டெலிவரி இடத்துல ஒரு ஆக்சுவேட்டர் இருக்கும். அது மூலயமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரெஷ் ஏர் டேம்பர் சப்போஸ் ஒரு க்ளோஸ்டு ரூம் இருக்குது, அதில் CO2 லெவல் அதிகமாக இருக்கும்போது அங்கே ஃப்ரெஷ் ஏர் டேம்பர் உள்ள ஃப்ரெஷ் ஏர் அவுட் சைடு இருக்கிற ஏர் உள்ளே வரணும். ஸோ அதுக்கு அந்த ஃப்ரெஷ் ஏர் டேம்பர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மானிட்டரிங் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ், அதாவது அந்த யூனிட் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றத நீங்கள் த்ரூ பிஎம்எஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது ரேட் வேல்யூ, அதாவது ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சர். ஸோ அவுட் சைடில் இருக்கிற ரிட்டர்ன் ஏர் டெம்பரேச்சர் நீங்கள் பார்க்கலாம். ப்ளோயர் ஸ்பீடு 80% போகுதா 100% போகுதா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஃபில்டர் கிளீனிங் ஸ்டேட்டஸ், ஃபில்டர் சோக்காக இருக்கா இல்லை ஃபில்டர் நல்லா இருக்கா, ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்ற ஸ்டேட்டஸும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வால்வ் ஓப்பனிங், ஆக்சுவேட்டர் சொன்னாலும் அந்த ஆக்சுவேட்டருடைய வால்வ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். பிஎம்எஸ்லேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பென்ஷன் போகிறதுக்கு முன்னாடி லெஜன்ஸ் என்னென்ன லெஜன்ஸ் மீன்ஸ் எக்ஸ்பென்ஷன் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிஎஃப்இ அப்படின்னா பட்டர்ஃப்ளை வால்வு, பிவினா பேலன்சிங் வால்வு, ஏனா ஆக்சுவேட்டர் வால்வு, பிபிவினா பைபாஸ் வால்வ், பிஜினா ப்ரெஷர் கேஜ், டிஜினா டெம்பரேச்சர் கேஜ், ஒய் மீன்ஸ் ஒய் ஸ்ட்ரெயினர், எஃப்ஏடினா ஃப்ரெஷ் ஏர் டேம்பர், ஆர்ஏடினா ரிட்டர்ன் ஏர் டேம்பர், எஸ்சிஜினா சப்ளை ஏர் கிரில். ஸோ இதெல்லாம் இந்த அடுத்து வர அந்த ட்ராயிங்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் இது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த உள்ளே போகும், இந்த ட்ராயிங்குள்ளே போகும். இதாங்க ஓவரால் ட்ராயிங். சரிங்களா? இது எப்படி அப்படின்னா, இந்த பிளாக் கலர் இருக்குது தெரியுங்களா, அந்த பிளாக் கலர் ஒரு க்ளோஸ்டு ரூம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அந்த க்ளோஸ்டு ரூமுக்குள்ளே நான் ஒரு ப்ளோயரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ளோயருடைய இந்த பக்கம் இருக்குல்ல, இது ப்ளோயருடைய யூனிட்டு. இது எவாபரேட்டர் காயில், இது எவாபரேட்டர் காயில், இது ப்ரீ ஃபில்டர், இது ப்ளோயர் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி உங்களுடைய டிசைர் லொக்கேஷனுக்கு அனுப்பும். ஸோ அதோட டக்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டக்ட் ஜிஐ டக்டோ இல்லை எம்எஸ் டக்ட் வாட் எவர் இட் இஸ். பட் பொதுவாக ஜிஐ டக்ட் தான் நம்ம கூலிங்க்கு யூஸ் பண்ணாங்க. ஜிஐ டக்ட் வித் இன்சுலேஷன். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரல் ரப்பர் இன்சுலேஷன் இருக்கும். வித் நைட்ரல் ரப்பர் இன்சுலேஷன் இருக்கும். ஸோ இதுக்குன்னா கண்டென்சேஷன் வாட்டர் சொட்டிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கும். ஸோ இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா 3 கிரில் இருக்குது. 1 2 3 சப்ளை கிரில் 3மே. சரிங்களா? சப்ளை ஏர் கிரில் T1 T2 அப்படின்னா டெம்பரேச்சர் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டெம்பரேச்சர் சென்சார் பிஎம்எஸ்ல டெக்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆவரேஜ் சப்போஸ் இது ஒரு 27, இது 27 இருக்குது அப்படின்னா இதோட ஆவரேஜ் எவ்வளவோ 27 தான். ஸோ 27 28னா 27.5 ஆவரேஜ். இந்த ஆவரேஜை பேஸ் பண்ணி இந்த ஃபேன் ஸ்பீடும் இந்த ஆக்சுவேட்டரும் கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? நான் பிஎம்எஸ் கண்ட்ரோல்னு சொன்னால ஃபேன் ஸ்பீட் அண்ட் ஆக்சுவேட்டர் வால்வ் பர்சன்டேஜ். இப்போ சப்போஸ் செட் பாயிண்ட் நான் 24 வச்சுட்டேன் அப்படின்னா 24 வர வரைக்குமே இந்த ப்ளோயரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா 100%ல் ரன் ஆகிட்டு இருக்கும். ஈவன் இஃப் இட் இஸ் அச்சீவ்டு 24, உங்களுக்கு ப்ளோயர் டோட்டலி ஷட் ஆஃப் ஆகிட்டு வால்வு டோட்டலி ஷட் ஆஃப் ஆகிடும். 100% க்ளோஸ் ஆகிடும். ஒன்லி ப்ளோயர்ஸ் மட்டும் ரன் ஆகும். திருப்பி உங்களுக்கு 24லேருந்து எபோவ் 25 அந்த மாதிரி வரும்போது திருப்பி எகெயின் 50%, 40% அதுக்கு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி வால்வ் ஓப்பனிங் வரும், ஃபேன் ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுதான் இந்த பிஎம்எஸ்சில் அதில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் இப்படி தான் ஃபஸ்ட்டு இல்லட் இப்படி தான் வரும். இல்லட் வர வாட்டர் பார்த்தீங்கன்னா சில்லர் ஃப்ரம் சில்லர், இட் மே பி ஏர் கூல்டு சில்லர் ஆர் வாட்டர் கூல்டு சில்லராக கூட இருக்கலாம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சில்ல வாட்டர் வருது 7 டிகிரி செல்சியஸில் உள்ளே என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டாக எல்லாமே 7 or 8
மேக்ஸிமம் அப் டு 8 டிகிரி செல்சியஸ் தான் பொதுவாக இன் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளுக்கு டெல்டா டி ஆல்மோஸ்ட் 4 to 3 நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ நல்லாவும் இருக்கும் கூலிங். ஸோ 7 டிகிரி செல்சியஸில் உள்ள வருது, பட்டர்ஃப்ளை வால்வ் உள்ள வருது. அதுலேருந்து வந்து ஸ்ட்ரெயினர் இருக்குது. ஸ்ட்ரெயினர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயினர் ஒயிட் ஸ்ட்ரெயினர் எதுக்குன்னா உள்ளே இருக்கிற வர வாட்டர் ஃப்ளோவில் இருக்கிற டஸ்ட்டு அப்புறம் வந்து வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து செடிமெண்ட் பண்ணி இங்கே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சம்டைம்ஸ் வந்து மந்த்லி கூட இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. எப்படி க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பட்டர்ஃப்ளை வால்வும் இன்லெட்டில் இருக்கிற பட்டர்ஃப்ளை வால்வ் அவுட்லெட்டில் இருக்கிற பட்டர்ஃப்ளை ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் ஸ்ட்ரெயினர் மூலயமா வெளியில் எடுத்துருவாங்க. ஈவன் காயிலோட க்ளீனிங் கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற வாட்டர் வந்து காயில் வழியாக திருப்பி ரிட்டன் வரும். அப்போ காயிலும் உள்ளே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் ஸ்ட்ரெயினர் வந்து நல்லா யூஸ் ஆகும். அடுத்து ட்ரெயின் வால்வ்னா அதே தான், வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயின் வால்வ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டிஜி டெம்பரேச்சர் கேஜ், அதாவது உள்ளே வர வாட்டர் வந்து கரெக்டாக 7 டிகிரி செல்சியஸில் வருதா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈவன் அப்படி உங்களுக்கு இது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து 3/8 வால்வு தான் போட்டிருப்பாங்க. 3/8 ஒரு நிப்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் வச்சு வால்வை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் கேஜ் எவ்வளோ ப்ரெஷரில் உள்ளே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வர வாட்டர் உள்ளே இங்கே வந்து காயில் உள்ள இன்செர்ட் ஆகுது. இன்செர்ட் ஆகி திருப்பி இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதுனா இப்படி போட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. ஒரு ப்ளோயரோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈவன் காயில் கூட உங்களுக்கு வந்து சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். ஸோ அதுதான் நான் இதில் போட்டிருக்கேன். காயில் கூட சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கேன். திருப்பி அவுட் கோயிங் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி அவுட் கோயிங் இதுலேருந்து போகுது. இதில் ப்ரெஷர் கேஜ், டெம்பரேச்சர் சென்சார், அடுத்தது வந்து ஏர் வெண்ட்டு, பட்டர்ஃப்ளை வால்வு, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை, இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு, இங்கே 3 பட்டர்ஃப்ளை வால்வு போட்டிருப்பேன். இதில் வந்து ஆக்சுவேட்டர் போட்டிருக்கேன். ஏன் இந்த இடத்துல 2 பட்டர்ஃப்ளை வால்வு போட்டிருக்கேன்னா ஆக்சுவேட்டர் என்னைக்காவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பைபாஸ் வால்வ் மூலிமா வாட்டரை வந்து நான் அமைச்சிருவேன். ஈவன் என்னுடைய மெயின்டெனன்ஸ்னால் கூட நான் இந்த பைபாஸ் வால்வ்னு சொல்லுவேன். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் வந்து பைபாஸ் பண்ணுறதால பைபாஸ் வால்வ் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது மூலிமா நான் வாட்டரை வந்து திருப்பி அமைச்சிருவேன். இந்த பேலன்சிங் வால்வ் எதுக்குன்னா வர வாட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். போகிற இப்போ சப்போஸ் அதில் பர்சன்டேஜ் இருக்கும் 80%, 90%. ஈவன் உங்களுக்கு ஆக்சுவேட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பேலன்சிங் வால்வ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை வால்வ் ஆஸ் யூஷுவல் நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக தான். சப்போஸ் உங்களுக்கு அவுட்லெட் வால்வ் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ திருப்பி இதுலேருந்து வர போகிறது ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல நடந்து மீதி வர்றது தான். ஏன் இப்படி இங்கே 12 டிகிரி செல்சியஸ் ஆகுதுன்னா இந்த இன்பிட்வீன் கேப்பில் 7 to 28 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டி 5 டிகிரி செல்சியஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எப்படி நடக்கும்னா ஏர் இது உள்ளே இன்செர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபில்டரில் படும். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹாட் ஏர், இது ஃபுல்லாக கோல்டு. ஸோ சக் பண்ணும்போது இதில் இருக்க ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். பொதுவாக வந்து ஹாட் ஏர் எப்பவுமே வந்து மோர் வாட்டர் வேப்பரை அப்சர்வ் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் கோல்டு ஏராக போகும். ஸோ அதனால தான் அந்த வாட்டருடைய டிஃப்ரென்ஸ் 7 to 20 டிகிரி செல்சியஸ் வந்து இங்கே நடக்குது. சரிங்களா? இந்த இடம் எதுக்கு அப்படின்னா ட்ரெயின் பண்ணு. சப்போஸ் இந்த மாதிரி ஹாட் ஏர் வந்து கோல்டு பிளேஸில் வந்து படும்போது அந்த இடத்துல ஒரு கண்டென்சேஷன் வரும். அந்த கண்டென்சேஷன் வாட்டர் வந்து இங்கே ஒரு கண்டென்சேஷன் ட்ரே இருக்கும், இதில் படும். இதை வந்து நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து இது வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். மீன்ஸ் இது ட்ரெயின் பைப்பு தான் ஆல்ரெடி போட்டிருப்பாங்க யூனிட்டில். இது வந்து ட்ரெயினில் போயிட்டு நம்மளுடைய அவுட்லெட்லேயோ இல்லை எதை மற்ற இதுலேயோ போய் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ ஏர் இங்கே போகிற ஏர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஏர் டேம்பர்னு கன்ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஏன்னா அப்போ தான் ரிட்டர்ன் வரும். நீங்கள் சப்ளை மட்டும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கான ரிட்டர்ன் நீங்கள் எடுத்தால் தான் அதுக்கான ஏர் சர்க்குலேஷன் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ரிட்டன் ஏர் டேம்பர் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, இது வழியாக வந்து ஏர் உள்ளே வருது. திருப்பி வந்து ப்ரீ ஃபில்டர் காயில் இதில் இந்த சர்க்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். டில் நம்ம கூலிங் வச்சு வர வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே ஏன் நான் வந்து ஃப்ரெஷ் ஏர் டேம்பர் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து உள்ளே வந்து இப்போ ஒரு பீப்புள் இருக்காங்க, ஒரு 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அங்கே CO2 லெவல் வந்து மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இல்லைனா அவங்களுக்கே வந்து அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த ஜோன். ஸோ அந்த ஏரியா. ஸோ பொதுவாக 1000 ppm பொதுவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க உள்ள 1000 or 800. ஸோ பேஸ்ட் ஆன் தி நம்ம கண்டிஷனை பொறுத்து பொதுவாக 1000க்கு மேலே போனால் நம்மளுக்கே அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ 1000 ppm மெயின்டைன் பண்ணுவாங்க. ஈவன் இங்கே CO2 சென்சாரும் ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. எப்படி டெம்பரேச்சர் சென்சாரோ அதேமாதிரி இது CO2 சென்சார் வந்து போட்டிருப்பாங்க. அந்த CO2 சென்சார் வந்து BMS கூட இன்டெகிரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா 1000 வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுனா இந்த ஃப்ரெஷ் ஏர் டேம்பர் இருக்குல்ல, இது வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு ஃபேன் இருக்கும், அது இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க BMS கூட. ஸோ ஓப்பன் ஆகி இருக்க ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே வரும். ஃப்ரெஷ் ஏர் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் தான் இது. ஸோ உள்ளே வரும்போது கொஞ்சம் ஹாட் ஏர் வந்துட்டு திருப்பி 1000 ppmலேருந்து கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி இது வந்து வால்வு க்ளோஸ் ஆகிடும். அந்த டேம்பர் க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு இதே ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எல்லா ஏஹெச்சுக்கும் AHU, CHU, FCU, PHU, VH எல்லாத்துக்கும் இதே காமன் ப்ராசஸ் தான். என்ன ஏரோடைய இன்டேக் அண்ட் அவுட்டேக் வந்து டிஃபராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த PHUலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒன்லி நம்ம இது மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இது ஒன்லி டெம்பரேச்சர் மட்டும்தான் நம்ம இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிஃபையர், டீஹியூமிடிஃபையர்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹியூமிடிஃபையரில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, டீஹியூமிடிஃபையர் என்ன பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.
தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.